ஹாய் கைஸ், வெல்கம் டு Raghulan. இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிப்பு கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட பெட்டு வந்து ஹரிகுரு அப்படின்ற இதில் வந்து நம்ம ஃபர்னிச்சர் சேல் பண்ணுறோம். யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஃபர்னிச்சர் சேல் பண்ணுறோம். ப்ரீமியமான ஃபர்னிச்சர் அது கார் பெட்டு மாதிரி இருக்கும், கார் மாதிரி இருக்கும் அந்த பெட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஆஸ்திரேலியா வைடாக நம்ம சேல் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்னி கஸ்டமருக்கு வந்து ஒரு பெட்டு வந்து உடஞ்சிருச்சு. அது என்னென்னா, அந்த பையன் முன்னாடி குதிச்சிருக்கான். ஆக்சுவலி கஸ்டமர் எப்போவும் சொல்ல மாட்டாங்க நம்ம மேலே தான் ஃபால்ட்டு, ப்ராடக்ட் ஃபால்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. முக்கால்வாசி கம்பெனிஸ் வந்து இதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்ப வந்து ஒரு கார்பெண்டரை ஹையர் பண்ணி அந்த கார்பெண்டர் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் கூட போயிருந்தேன். போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு, என்ன ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்போ இந்த வேலையை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன், இந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த வேலை வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ணதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒர்க் இது. ஆக்சுவலி கைஸ், இந்த ஒரு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று என்னன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து சில விஷயம் இருக்கும். ஒன்று வந்து நம்ம அந்த கூச்சப்படுறது, வெளியில் பேசுகிறது, வெளியில் போய் ஒரு விஷயத்தை செய்கிறது, அது கூச்சப்படுறது. செகண்ட் வந்து நம்ம டயர்டு, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி டைம் இல்லை, இன்றைக்கி வந்து இது முடியல, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வந்து அந்த ஒரு வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது. அண்டு தேர்ட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லெவல், நம்ம ஸ்டேட்டஸு, இதுக்கு கீழே நம்ம இறங்கி இந்த வேலையை செய்யக்கூடாது. நம்மனா இந்த லெவலில் தான் நம்ம வேலை செய்யணும், நம்ம யார் பெரிய ஆள், நம்ம பெரிய டெவலப்பர், பெரிய சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்குள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த காமெடியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹீரோவை விட காமெடியன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக புரியும். அவங்க எங்கே இருக்கிறப்ப நல்லா பிரேவாக பண்ணுவாங்க, அவமானப்படாமல், கூச்சப்படாமல், ஒரு தலகணம் இல்லாமல் பிரேவாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. வயசாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கண்டென்ட் வந்து புதுசாகவே இருக்காது, பழைய கண்டென்ட்டை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அந்த க்ரியேட்டிவாக அவங்க ஃபைட் பண்ணி நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஏர்ஜ் வந்து இருக்காது. ஸோ இந்த ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் போர்டு வந்து பல்ப் மாதிரி ஆகிடும் அதில் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேறு இடத்துல வந்து அந்த சேனல் வந்து போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இதில் ஆக்சுவலி இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேறு இடத்துல வந்து பழைய ஹோல்ஸ் வந்து நம்ம வீக்கன் பண்ணக்கூடாது நம்மளோட ப்ராக்கெட்ஸை. ஸோ அதனால் வேறு இடத்துல மார்க் பண்ணி கிளியராக பண்ணோம். அட் த சேம் டைம் வந்து அந்த பெட் வந்து கரெக்டாக அந்த லைன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகி ஒரு அந்த ஷேப் அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டாக பார்க்கணும். ஸோ இப்போ அந்த வேலை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ மார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் போட்டுவிட்டு, அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுலையும் வந்து அவங்க சரியாக இது போடல, எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ்லாம் போடல. ஸோ நம்ம வந்ததுனால நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணலாம். அந்த குட்டி பையன் வந்து நம்ம கூடியே தான் இருந்தான். என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, எல்லா கொஷினையும் கேட்டுட்டு, இந்த டூல்ஸை பற்றி எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் அ வெரி பிக் ஒர்க். ஸோ இட்ஸ் லைக் ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான் அது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கை வந்து நான் ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி நான் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, நம்ம போயிட்டு வரதுக்கு வந்து ஒரு 2 hours ஆச்சு. ஸோ அந்த 2 hours நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து மேபி வந்து சும்மா உட்காந்து ஏதாவது ஒரு படத்தை பார்த்துருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டைமை வந்து நான் இதுக்காக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாலியாக ஒரு கார் ரைடு இருக்குது. அண்டு செகண்ட் வந்து இந்தமாரி நான் ஒரு வேலையை செஞ்சால் தான், இறங்கி அந்த வேலையை நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் செஞ்சால் தான், நாளைக்கு வந்து இந்த வேலையை யாரோ ஒருத்தங்க செய்கிறப்ப அவங்களுக்கு இந்த வேலை எவ்வளோ நேரம் ஆகும், இந்த வேலையில் என்ன கஷ்டம் நஷ்டம் இருக்குது எல்லாம் நம்மளுக்கும் தெரியும். ஸோ அந்த வேலையை நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், கஸ்டமரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளே வந்து இறங்கி வந்து அந்த வேலையை டக்குன்னு உடனே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஓகே, we'll catch up again in another video guys. Thank you so much and cheers.